தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. சென்னை கிண்டியில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் வீடியோ வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஆறு IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. CBCID DGP-யாக பாலநாகதேவி நியமனம். சைபர் கிரைம் ADGP-யாக அபின் தினேஷ் மோடக்கை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. பொருளாதார குற்றப்பிரிவு ADGP-யாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த வித்யா ஜெயந்த் குல்கர்னி நியமனம். நெல்லை மாவட்ட காவல் துணை ஆணையராக ரமேஷ் பாபு நியமனம். தமிழ்நாடு கமாண்டோ படை SP-யாக ஈஸ்வரனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தமிழக சட்டமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த முதல்வர் விஜய். அதிமுக, பாமக, பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகளின் ஆதரவோடு நிறைவேற்றும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. நம் வீட்டு பெண்கள் அரசியலில் முன்னேற சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய முதல்வர் விஜய். 2029 நாடாளுமன்ற தேர்தலிலேயே 33% இடஒதுக்கீடு வழங்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட பங்களிப்பு பெருசா இருக்குன்றத யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பெண்களுக்கு அரசியல்லையும் முன்னேற வழிவகை செய்யணும். அதுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கணும். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். ஓட்டு சதவீதத்தில் கூட அவங்க தான் அதிகம். (2011) மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்தவும் எதிர்ப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதல்வர் கொண்டு வந்து தனி தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு. தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை திமுகவின் நிலைப்பாடு என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு திமுக ஆதரவு தெரிவித்ததற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நன்றி. மாநில சுயாட்சிக்காக ஜெயலலிதாவும் கலைஞரும் இறுதி வரை குரல் கொடுத்ததாகவும் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த அவசரமாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிமுக எதிர்ப்பு.
பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மட்டும் வரவேற்பதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். தமிழ் மொழி உச்சரிப்பில் சில தடங்கல்கள் இருப்பது உண்மைதான் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. சில நாட்களுக்கு முன் ஆவேசப்பட்டு விட்டதாகவும் வரும் நாட்களில் குறைகள் சரி செய்யப்படும் எனவும் சட்டமன்றத்தில் உறுதி. லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்ட. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலையில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கைது. போதைப்பொருள் பற்றி கல்லூரி நிர்வாகத்திடம் கூறியதால் அமுதன் கொலை என புகார். கோவையில் கொலையான மாணவன் அமுதன் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து எந்த புகாரும் அளிக்கவில்லை. அமுதனின் பெற்றோர் குற்றச்சாட்டுக்கு கல்லூரி நிர்வாகம் மறுப்பு. சீனியர் ஜூனியர் மோதல் மற்றும் செல்போன் பறிப்பு விவகாரத்தில் அமுதன் கொலை நடந்துள்ளது. மேலும் சிலரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கோவை மாவட்ட எஸ்பி பவன்குமார் விளக்கம். கோவை பொறியியல் கல்லூரி மாணவர் கொலையை அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விரிவாக திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் பேசலாம் என தெரிவித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். பெரம்பூர் தொகுதி வெற்றிக்கு எதிரான வழக்கில் பதிலளிக்க முதல்வர் விஜய்க்கு அவகாசம். விஜய் தரப்பின் கோரிக்கையை ஏற்று 25ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? விசாரணை நடத்தாமல் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்க கூடாது என அதிமுக கொறடா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதம். சவுதி அரேபியாவில் ஈரான் கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சீர்காழி மீனவர் பலி. மேலும் 3 தமிழர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் 3 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம். காவிரி நதிநீர் பிரச்சினையில் அனைத்து கட்சிகளிடம் ஒற்றுமையை உருவாக்கும் முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் வலியுறுத்தல். மாநில அரசு பல்வேறு பிரச்சனைகளை ஒத்த கருத்துக்கள் எடுக்கிறார்கள். இதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்குள்ள முயற்சியை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் திமுக தொடர்ந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மாற்றம். நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் சரிவு. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரி படுகை மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தல்.
தமிழகத்துக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. மண்டியா, மைசூரு பகுதிகளில் கர்நாடகா விவசாயிகள் கன்னட அமைப்பினர் போராட்டத்தால் பதற்றம். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மழை தொடரும். மன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் படகுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். ஆதி பரமேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அங்காளம்மனை சூடமேற்றி பக்தர்கள் மனமுருகி தரிசனம். அரிய வகை லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் நடிகர் விக்ரமரிடம் வனத்துறையினர் நேரில் விசாரணை. சம்பவம் குறித்து எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெற்ற வனத்துறை அதிகாரிகள். அதிக நேரம் மொபைல் போனில் கேம் விளையாடியதன் காரணமாக நடிகை ஷகிலாவுக்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை. தொடர்ந்து போனை பயன்படுத்தினால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என கூறி ரசிகர்களுக்கு சமூக வலைதள பதிவு மூலம் எச்சரிக்கை. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் இது ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இப்பத்துலேருந்தே குழந்தைங்க கையில் மொபைல் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் கூட எவ்வளவு நேரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் இந்த வீடியோஸ் பார்க்குறதாகட்டும், என் வீடியோவும் சேர்த்து தான், கொஞ்சம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் சவரனுக்கு 7,840 ரூபாய் உயர்வு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்படும் FCRA மசோதாவை திரும்ப பெற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் ஆய்வுக்கு அனுப்பிய அரசு. This is for the well-being of the security of every community of India. Government should withdraw this. The government should withdraw this bill. We demand for withdrawal. Minority के खिलाफ कौन सा बिल लेकर के आए आप? PTR वालों की. I think that's why government has इस प्रस्ताव के पक्ष में है वो हाँ कहें, जो सदस्य प्रस्ताव के विपक्ष में वो ना कहें. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ है, हाँ वालों के पक्ष में हुआ है. டெல்லி மாணவர் போராட்டம் குறித்த கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க தயார் என சபாநாயகருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம். விவாதம் மற்றும் பதிலுரையின் போது எதிர்க்கட்சிகள் இடையூறு செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தல். அமித்ஷாவின் நீண்ட உரையை கேட்க எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என ராகுல் காந்தி பேச்சு. மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் சுடச் சொன்னது யார் என்ற கேள்விக்கான பதிலை மட்டுமே இளம் தலைமுறை எதிர்பார்ப்பதாகவும் விளக்கம். We are not interested in listening to Mr. Amit Shah's imagination. We are not interested in him giving us a lecture or a discussion. We are interested in one simple thing. And when I say we, I mean the younger generation of this country. Who shot those students? Who gave the order to shoot those students? கேரளம் பெயர் திருத்த மசோதா மாநிலங்களவையில் விவாதத்துக்கு பிறகு நிறைவேற்றம். இரு அவைகளிலும் நிறைவேறியதால் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு சட்ட திருத்தம் அனுப்பி வைப்பு. The question is that the Kerala Alteration of Name Bill 2026 as passed by Lok Sabha be taken into consideration. Those in favor will please say aye.
Those against will be say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரப்பூர்வமானவை. கணக்கில் வராத ரொக்கப்பணம் கண்டெடுக்கப்பட்டது உண்மை என நாடாளுமன்றத்தில் விசாரணை குழு அறிக்கை தாக்கல். நாட்டின் மாபெரும் நிறுவனமான டாடா சன்ஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறார் சந்திரசேகரன். பதவி நீட்டிப்புக்கு ஒருமித்த ஆதரவு இல்லாததால் விலகல் முடிவு என விளக்கம். கர்நாடகாவில் புதிதாக பொறுப்பேற்ற 19 அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் துறைகளை ஒதுக்கினார் முதல்வர் DK சிவகுமார். கர்நாடகா முதல்வர் DK சிவகுமார் வசம் நிதி, சட்டம் மற்றும் நகர் வளர்ச்சித்துறை. ராமலிங்க ரெட்டிக்கு வனத்துறையும் என் சலுராயசுவாமிக்கு நீர்ப்பாசனத்துறையும் ஒதுக்கீடு. புதுச்சேரியில் எனது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டில் விசாரணை நடத்தி போலீசார் அச்சுறுத்துகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சமீபத்திய புதுச்சேரி பயணத்தை தொடர்புபடுத்தி கரப்பான் ஜனதா கட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் சௌரவ்தாஸ் குற்றச்சாட்டு. வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஏர்டெல் நிறுவனம் 299 ரூபாய் உள்ளிட்ட முக்கிய ப்ரீபெய்ட் திட்டங்களை நிறுத்தியதால் பயனாளர்கள் அதிருப்தி. ஹரித்வாரில் கன்வார் யாத்திரைகள் வெளியேறியதை தொடர்ந்து 7000 டன் குப்பைகளை அகற்றும் பணி தொடக்கம். நீண்ட காலம் தேங்கினால் மாசு மற்றும் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆங்காங்கே நிலச்சரிவு. சாலைகள் சேதமடைந்ததால் அருகில் உள்ள வீடுகள் இடியும் அபாயம். அசாம் மாநிலத்தில் மழை சற்று ஓய்ந்தாலும் வடியாத வெள்ளம். விளைநிலங்களில் தேங்கியுள்ள தண்ணீரால் விவசாயிகள் கவலை. மும்பை மற்றும் சதாராவில் டோமினஸ் பீஸா நிறுவனத்தின் 4 கிளைகளுடைய உரிமங்கள் ரத்து. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக கூறி உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை நடவடிக்கை. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரானால் இனி எதுவும் செய்ய முடியாது. அமெரிக்க கடற்படையின் நடவடிக்கைகளை பாராட்டி அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவு. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு பயன்பாட்டில் இல்லாத 100 அணைகள் அகற்றம். 30 மாகாணங்களில் 4893 மைல்களுக்கும் அதிகமான நதி பகுதிகள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். கல்லூரி பட்டங்களின் அவசியமும் தேவையும் குறைய வாய்ப்புள்ளது என்றும் மெட்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜக்கர்பர்க் கருத்து. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தென்பட்ட சூரிய கிரகணம் நிகழ்வு. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.